to Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 90s kids ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஒரு ரெசிபி தான். Jujibs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ரெண்டு இன்கிரிடியன்ட் தான் தேவை. இதோட இன்கிரிடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நான் இது மாதிரி மோல்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மோல்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்க டப்பா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் நான் வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததில் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு அது கூட எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். தேர்டாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதிலே கலர் இருக்கனால நான் கலர் தனியாக ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை வெறுமான வெனிலா எசன்ஸே சேர்த்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிலட்டின் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். ஜிலட்டின் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம், அப்புறம் ஜெல்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். 1 கப் சர்க்கரைக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜிலட்டின் கரெக்டாக இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இது அப்படியே நுரைச்சி வரும் ஸ்டிக்கியா. அந்த ஸ்டேஜில் இதை தண்ணியில் போட்டு பாருங்க. போட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி எடுத்திங்கன்னா கையில் எடுக்க வரும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜிலட்டினை அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜிலட்டின் தனித்தனியாக கட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். அப்படி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மோல்டில் ஊற்றிடலாம். மொத்த மிக்ஸையும் ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா மோல்டுலேயும் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் 3த்துலேயும் பிரித்து ஊற்றிட்டேன். இப்போ இந்த கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும். இதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 hours கழிச்சு இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மோல்டுலேருந்து தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி பேப்பர் மோல்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பேப்பரை கிழிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அழகாக ஜெல்லி மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நம்ம சுகரில் கோட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நல்லா ஈவனாக கோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஸோ சுகர் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி இது ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜூஜிப்ஸ் இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. 90s கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபியான ஜூஜிப்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெசிபி பண்ணுறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.